Hi hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்க ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ப்ரிவ்யூல பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பி பர்த்டே வீடியோ பார்த்தா எப்படி உங்களுடைய பிக்சரோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிக்சரோ யாரோட இமேஜோ நீங்க ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். நீங்க ப்ரிவ்யூ பார்த்த வீடியோவை ஓகே எப்படி எடிட் பண்றதை சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம இந்த வீடியோ கீழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணீங்க. ஓகே உங்களுக்கு போட்டோஸ் இல்ல வீடியோஸ் இருந்தாலும் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகே இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே நான் வீடியோ எடிட் பண்ணா உங்களுக்கு ஐடி ஆப் தேவைப்படுது. இந்த ஒரு ஆப் உங்ககிட்ட இருந்தா மட்டும் தான் உங்களால இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் உங்ககிட்ட இல்ல அப்படினா அந்த ஆப்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ்ல இந்த ஆப்ல லிங்க் கொடுத்திருக்கேன். வேணும்னா டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஆப் டவுன்லோட் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எல்லாமே ஸ்டாப்ல இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுனா ஒரு லிங்க் இல்லை ஒரு QR கோட் கொடுப்பேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எல்லாமே ஸ்டாப்ல இம்போர்ட் பண்ணலாம். அப்படி ஒரு QR கோட் கொடுப்பேன். அந்த QR கோட் போய் கூகுள் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் எல்லாமே ஸ்டாப்ல இம்போர்ட் பண்ணலாம். ஓகே இம்போர்ட் பண்ணுறதுனா ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு அதுக்கப்புறம் ஃபாண்ட் லிங்க் மூணு பார்த்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். நீங்கள் எடுத்துங்க. ஓகே எப்படி கரெக்டாக நான் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் எடுக்குது சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அதே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் அப்புறம் யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கணும். அந்த டேட் பண்ணா இருக்குங்களா டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு டெலிகிராம் குரூப்பில் அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் லிங்க் நீங்கள் சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு இல்லை சொல்லுறது கொஞ்சம் புரியல. அந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் எடுத்துன்னு தெரியல கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க. அப்படின்னா டீட்டெயில்டாக பார்த்தா ஆல்ரெடி ஒரு வீடியோ கட் பண்ணி ஆல்ரெடி யூடியூப்ல போட்டுருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வேணும் டக்குன்னு போய் செக் பண்ணி பாருங்க. சரி ஜஸ்ட் வாங்க இப்போ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா எடிட் பண்ணுறது போகலாம். ப்ராஜெக்ட் நீங்கள் எல்லாமே அப்படி இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குரூப் அண்ட் மாஸ்க் 1 குரூப் அண்ட் மாஸ்க் 2 ஒரு 2 லேயர் இருக்கும் கீழே ஆரஞ்சு கலரில். அது மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 8 குரூப்னு கேட்கும். அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் கிளிக் பண்ணி சால்வ் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இது உங்கள் ஃபோட்டோ யாருக்கு பட்டோ அவங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ பக்காவாக பார்த்து இந்த கட்டமாக்கில் அந்த பாக்ஸ் செட் ஆகிடும். அதே போல் தான் குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்று மேலே ஒன்று இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணுறீங்க 8 குரூப் கொடுக்குறீங்க. ஒரு இமேஜ் இருக்கும் கிளிக் பண்ணுறீங்க கலர் ஃபில் கொடுக்குறீங்க ஃபில் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணி ஃபோட்டோ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. அதாவது உங்களோட ஃபோட்டோ நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணுறீங்க அந்த இடத்த விட்டு. ஓகேங்களா? அந்த இடத்த இந்த உங்களோட இமேஜ் எடுத்துட்டு அவங்களோட இமேஜ் ஆட் பண்ணுறீங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அதே போல் தான் இருக்கும். கீழே இன்னும் திருப்பி வந்தால் ஒரு 2 இமேஜ் இருக்கும் குரூப் அதே மாற்றிங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி திருப்பி ஒரு 2 இமேஜ் இருக்கும் அதே மாற்றிங்க. திருப்பி ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே திருப்பி ஒரு 2 இமேஜ் இருக்கும் மாற்றிங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இருக்கிற மற்றையும் பார்த்தா சின்ன இமேஜ் தான். ஓகேங்களா? அந்த இமேஜில் நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தா ஆட் பார்த்தா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். 2 4 5 இமேஜ் இருக்குல்ல இந்த 5 இமேஜ் மேலே கிளிக் பண்ணி எப்படி மாற்ற சொல்லி கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிங்க. ஒரு கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் இருக்கும். அந்த கலர் ஃபில் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபில் பண்ணி கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணால் கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரி கலர் ஃபோட்டோ ஷோ ஆகும். இது அந்த யாருக்கு பட்டோ அவங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோ பக்கம் செட் ஆகும். இதே போல் கொடுத்துருக்க 5 பாக்ஸ் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி அவங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. அதை ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஒரு பக்கம் கிளிக் பண்ணிங்க. அதில் வினோக 1080 பிக்சர் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்டோட முடிஞ்ச பார்த்தா உங்களோட கேலரியில் இந்த ஒரு வீடியோ தான் சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா இந்த வீடியோவை மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்காக நீங்கள் பெஸ்ட்டாக வைக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.